என்னது ஜடேஜா சிஎஸ்கேல இருக்க மாட்டாரா? அடுத்த சிஎஸ்கேவோட கேப்டன் சஞ்சு சாம்சனா? என்னடா சொல்ற அப்படின்னா ஆமாங்க. இப்போ எந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் சேனல் இல்லைனா எந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் நியூஸ் பேப்பர் எடுத்தாலும் ரொம்பவே பரபரப்பா பேசுற விஷயம்னா அது சஞ்சுவோட ட்ரேட் தான். ஏன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் அந்த மாதிரியான ஒரு சைகையை செஞ்சிருக்காங்க. அதாவது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் வேணா சஞ்சுவை கொடுக்குறோம், அதுக்கு பதிலாக பிரேவிஸ் ஜடேஜா இல்லைனா பிரேவிஸ் சாம் கரனை கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் என்ன சொன்னாங்கன்னா, எங்களால் பிரேவிஸ்லாம் கொடுக்க முடியாது, வேணும்னா ஜடேஜா சாம் கரனை கொடுக்குறோம் அப்படின்னு ஒத்துக்கிட்டதாகவும் ஆல்மோஸ்ட் ட்ரேடே முடிஞ்சதாகவும் கிரிப்பஸ்ல ரீசெண்டாக ஒரு ஆர்டிகல் வெளிவந்திருக்கு. இதை கேட்ட சிஎஸ்கே ஃபேன்ஸால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. என்னதான் இருந்தாலும் நீங்க ஜடேஜாவை விட்டுருக்கூடாது, ஜடேஜாவுக்கு பதிலாக வேற எந்த சிஎஸ்கே பிளேயரையும் கொடுத்துருக்கலாம், தப்பா தெரிஞ்சிருக்காது. ஆனா ஜடேஜாவை போயும் உங்களால எப்படி ஜடேஜாவை கொடுக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு அவங்களோட ஆதங்கத்தை சோசியல் மீடியால கொட்டிட்டு வராங்கன்னு சொல்லலாம். என்ன கொட்டி என்ன புண்ணியம், ஆல்மோஸ்ட் ட்ரேடே முடிஞ்சு போச்சு. சரி, சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்காக நவம்பர் 15 வரைக்கும் வெயிட் பண்ணணும். சரி, வெயிட் பண்ணி பார்ப்போம் சிஎஸ்கே இந்த ட்ரேடை பண்ணது சரியா தப்பா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க.